வெல்கம் டு எஜுகேஷன் மாஸ்டரி. நீங்க யூஜிசி நெட் டெட் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது யூஜிசி நெட் பேப்பர் 1ல யூனிட் 8 ஐசிடில இருக்க இம்பார்ட்டன்ட் பிவைக்யூஸ் மட்டும் பார்க்கலாம். நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. வேற யாருக்குன்னா தேவைப்படும் தோணுச்சுன்னா அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஐசிடியை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாமே படிக்கணும். இப்ப கரண்டா நடக்கிற விஷயங்கள்லாம் கூட கேட்பாங்க. ஜென்ரேஷன்ஸ்ல இருந்து இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ், நம்பர் சிஸ்டம்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எப்பயுமே கேக்குறாங்க. ஈவன் பாயிண்ட் வச்சு நெகட்டிவ்ல வர பாயிண்ட் வச்சு வர்றது படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் எப்படி அந்த எவல்யூஷன் ஆச்சு இன்டர்நெட்ல அது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நிறைய ஃபுல் ஃபார்ம்ஸ் எல்லாம் கூட கேட்பாங்க. நிறைய நீங்க ஈவன் இந்த சிலபஸையும் தாண்டி ஐசிடியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. Which of the following is a web browser? எப்பயுமே வெப் browser search engine பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. See, Google, Safari, Bing, WhatsApp. இதுல எது web browser? Safari. See, web browserங்கிறது Google Chrome, Mozilla Firefox, Safari, Microsoft Edge, Opera இதெல்லாம் நமக்கு web browserல சேரும். Search engine வந்து example of popular search engines Google, Bing, Yahoo இதெல்லாம் உங்களுக்கு search engineல தெரியுது. அடிக்கடி இந்த கொஸ்டின் கேக்குறது. வெப் browserக்கும் search engineக்கும் difference. Next, which of the following is used for editing images? எதை யூஸ் பண்றோம்? SQL, VLC editor, Adobe Photoshop, Chrome. எது நம்ம இமேஜ் எடிட் பண்ண யூஸ் பண்றது? ஆன்சர் B அது. See, Adobe Photoshop C யூஸ் பண்றோம் இல்லையா? SQL னா என்னன்னா a programming language used to manage and manipulate databases, sequential query language இல்லையா? VLC editor, a media player that can also edit audio and video files. VLC editor ல Adobe Photoshop ல நம்ம என்ன பண்ணுவோம்? A software for editing and creating images and graphics. Chrome, web browser. Okay, நம்ம இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்றதுக்கு உதவுறதுல web browsers. Next, in computers, which of the following file formats containing exclusively the text file formats? எப்பயுமே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஃபைல் ஃபார்மேட்ஸ்ல PDF, CSV, GIF, RTF இதோட ஃபுல் ஃபார்ம்ஸ் சம்டைம்ஸ் அங்க கொடுக்க மாட்டாங்க, நம்ம படிச்சுட்டு தான் போகணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ் எப்பயுமே யூஜிசில நிறைய வரும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஸோ இதுல எந்த ஆப்ஷன் இருக்கும்? See, in computers, which of the following file formats containing exclusive text file format? எது டெக்ஸ்ட்ன்றது தெரிஞ்சிடும் நமக்கு. TXT வந்து இருக்கு E. ஸோ ஈங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்த மட்டும் பாருங்க. ABE, BDE. ஸோ AO இல்ல BO தான் ஆப்ஷன். சம்டைம்ஸ் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலனாலும் எது இல்லைன்றதை எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு பாதி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சோ B என்னது? CSV, D என்னது? RTF, E இது எல்லாத்தோட ஃபுல் ஃபார்மும் காட்டுறேன் நான் உங்களுக்கு. சோ ஆன்சர் இஸ் BDE, CSV, RTF, TXT இதோட ஃபுல் ஃபார்ம். ODF னா என்னன்னா ஓப்பன் டாக்குமெண்ட் ஃபார்மேட். So an open document format for word processing, spreadsheets and presentation. The full form தெரிஞ்சுக்கோ. Open document format. CSV na comma separated values, a file format that stores data in a table with values separated by commas. Okay, GIF na graphics interchange format, a graphic format used for images and animations. நமக்கு animations வந்தாலே தெரிஞ்சு GIF தெரியும். So RTF na rich text format, a rich text format that allows basic text formatting. Okay, compatible with many word processors. TXT text file. So a plain text file format that contains unformatted text. So இதோட full form தெரிஞ்சுக்கோங்க. At அதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஈஸியா இருக்கும். அதில் ஒன்று தெரிஞ்சா கூட நமக்கு ஆப்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட், the world wide web was invented by whom? So இதுல WWW வேர்ல்டு வைட் வெப் யார் கண்டுபிடிச்சது? டிம் பர்ன்ஸ்-லீ. மற்றவங்களாம் என்ன கண்டுபிடிச்சாங்க? ஆலன் டியூரிங் நமக்கே தெரியும். சரி, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், கம்ப்யூட்டர் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கண்டுபிடிச்சது ஆலன் டியூரிங். ஓகே, ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள், பில் கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட். ஓகேவா? இதெல்லாம் ஒரு தடவை படிச்சு பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Father of computer, Charles Babbage. Father of computer science, Alan Turing. Next, Miss Anita is excited to use a new software which is freely available to download, but she cannot modify or change the source code. Free use பண்ணிக்க முடியும், but source code ல நம்மளால change பண்ண முடியாது. So Anita is using which one? Freeware. ஓகேவா? So open source software, firmware, liveware அப்படின்னா என்னன்னா, freeware is software that is available for use at no cost
However, users cannot usually modify or view the source code. நம்ம இந்த source code நம்ம மாத்த முடியாது. Open source software is software with source code that anyone can inspect, modify and enhance. நம்ம எது வேணா பண்ண முடியும். அது open source software. Firmware is specialized software program onto your hardware device, often to control the hardware. அது firmware. Hardware ஓட connect ஆயிருக்கிறது firmware. Livewareங்கிறது ஒண்ணுமே இல்லை. Liveware refers to the human aspect of computer system. இது ஒண்ணுமே இல்லை. Okay, the people using the computer. This is not related to any software. Next, the purpose of ICT use in education is to attract students, make teaching interesting, optimize learning outcome, promote technology culture in teaching. See, இதில் attract students கூட ஆன்சரா இருக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி சம்டைம்ஸ் நமக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே கரெக்ட் மாதிரி தெரியும். அதுல எது ரொம்ப ஆப்டா அதுக்கு ஷூட் ஆகுதோ அதுதான் கரெக்ட். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா யூனிசில கேட்பாங்க. ஓகேவா? So optimize learning outcomes. Next, which of the following tools is a collaboration tool for providing virtual classroom environment? Virtual classroom A-View. Okay. இது ஒரு description பார்ப்போம். A-Lab வந்து this typically refers to the physical or virtual laboratory environment for hands-on experiments or simulations. Next, EA-Tutorங்கிறது ஒரு LMS. Okay, it provides features for course management, assessments and communication. A-View na Amrita Virtual E-Learning World. இது Amrita University கொல்லம்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணது. This is an interactive platform that enables online teaching and learning, providing tools for collaboration. So இது கண்டிப்பா A-View ரொம்ப important. எது collaboration teachingல வருதுன்னா A-View. Okay, next, A-Learnerங்கிறது normal. This term refers to individuals engaged in learning. இது ஒன்றும் ஒரு ஸ்பெசிபிக் டூல்லாம் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட், which one of the following is on educational FM radio network? இதுல எது FM radio network? Gyan Darshan, Gyan Vani, Gyan Tara, Gyan Vani. Okay, see, Gyan Darshan என்னன்னா, this is an educational television channel. இது TV channel, Gyan Darshan. Gyan Vani, FM radio network. Gyan Tara, this is not a widely recognized educational FM radio network. இது கிடையாது, சின்ன வைடா கிடையாது அந்த ரேடியோ நெட்வொர்க். கியானுங்கிறது ஒண்ணுமே. நெக்ஸ்ட், the expansion of Sankalp is Sanskrit awareness and knowledge acquisition of language program, skills acquisition and karate awareness for livelihood promotion, skills acquisition and knowledge awareness for livelihood promotion. So answer is C. See, Sankalpna, skills acquisition and knowledge awareness for livelihood promotion. Okay, now with the description, next part. Next, 1 TB of memory is equal to, இந்த மாதிரி questions கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது கேட்டுருவாங்க. ஒரு question வரும் மெமரி பத்தி. So 1024 KB, 1024 into 1024 KB, 1024 into 1024 into 1024 KB, 1024 into 1024 into 1024 bytes. பொறுமையா நீங்க அந்த எழுதி பார்த்துட்டு படிச்சா மட்டும்தான் புரியும். இந்த பிட்ல இருந்து எழுதி பாருங்க, நீங்களே உங்களுக்கு ஒரு நோட்ஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் இது ஈஸியா புரியும். ஓகேவா? இதுதான் அது ஒரு மெமரி சார்ட். நம்மளோடது எப்படி போய் ஸ்டோர் ஆகுது இல்லையா? சோ ஒரு பைட் 8 பிட்ஸ், 1 கிலோபைட் 1024 பைட்ஸ், 1 மெகாபைட் 1024 கிலோபைட், 1 கிகாபைட் 1024 மெகாபைட். நீங்க இதை எழுதிக்கோங்க, எது பெருசுன்னு பாத்துக்கோங்க. யோட்டாபைட், 1024 ஜெட்டாபைட். சோ இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, ஒரு தடவை நீங்க எழுதி பார்த்து படிச்சாதான் புரியும் இது. நெக்ஸ்ட், what is the name of a web page address? Web page address நம்ம என்னன்னு சொல்லுவோம்? domain, directory, protocol, URL. எது சொல்லுவோம் நம்ம? URL. See, domain என்ன? This is the main address of a website. அதுதான் நம்ம வெப்சைட்டோட மெயின் அட்ரஸ் தான் நம்ம டொமைன் சொல்லுவோம். இப்போ லைக் எக்ஸாம்பிள், ஏதோ ஒன்று எக்ஸாம்பிள் கொடுத்து .com, அது எக்ஸாம்பிள் என்ன எழுதுறோமோ அதுதான் டொமைன். Directory, this refers to a specific folder or path within your website, the directory. Protocol na எப்படி பண்றோம் அதுதான் protocol. This indicates the method used to access the resource. அது protocol. நம்ம நெட்வொர்க்ல பண்ணோம்னா TCP IP ஒரு protocol அந்த மாதிரி. URLன்றது, this is a full address used to access a web page which includes a protocol, domain, path எல்லாமே இருக்கும். The name of a web page address is called a uniform resource locator. Okay, next, the process of copying files to your CD-ROM is known as, the copy CD-ROM la copy பண்றதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம? burning. ஓகேவா? இது நாலுமே இதுவும் கேட்கறது தான். CD-ROM burning-னா என்னன்னா காப்பி பண்றது, digitizing-னா converting analog information into a digital format-க்கு மாத்துறது. ஓகே, இது வந்து not related to CD-ROM.
Next, ripping என்னன்னா extracting audio or video data from a disk and converting it into the digitalக்கு மாத்துறது. ஓகேவா? டேட்டாவை டிஜிட்டலா மாத்துறது ripping. Zipping is the process of compressing file into a single arc. இது வந்து zip file. Compress பண்ணி பண்றது zip file. ஓகேவா? இதெல்லாமும் தெரிஞ்சுக்கோங்க. இதுலயும் questions எல்லாம் கேக்குறாங்க. Next, the first virtual university in India came up in எந்த ஊர்ல வந்துச்சு? எந்த ஸ்டேட்ல வந்துச்சு? தமிழ். Okay, the first virtual university in India in Tamil Nadu established 2002 வந்துச்சு. It was set up to provide higher education through virtual platform, making education more accessible to students. Next, which one of the following is not a network device? இதுல network device கிடையாது. Router, switch, up, CPU. CPU நமக்கே தெரியும், router, switch, up இது எல்லாமே நெட்வொர்க்கிங்ல வர்றது. CPU இல்ல. So CPU-ங்கிறது it's not a network device. இது ஒரு primary component of a computer that performs calculation and process information. Router என்ன பண்ணுது? இது ஒரு network device that forwards data packets between computer networks, directing traffic on the internet. Switch என்ன பண்ணுது? A network device that connects devices within a local area networkல switch connect பண்ணிருக்கு and forwards data to the correct destination. நம்ம யாருக்கு data அனுப்புறோமோ அது கரெக்டா அனுப்பிச்சு. Switch. Up, a basic networking device that connects multiple Ethernet devices, making them act as a single network segment. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. சம்டைம்ஸ் எத்தர்நெட் பத்தி கேட்பாங்க, ஃபைபர் எதுக்காக யூஸ் பண்றோம், இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸும் நிறைய ஐசிடில வரும். நெக்ஸ்ட், POP3 IMAP or email accounts in which நம்ம என்ன பண்ண முடியும்? இது போஸ்ட் ஆஃபீஸ் புரோட்டோகால். இதெல்லாம் எதுக்கு நமக்கு தேவைப்படுது? ஸோ ஆன்சர் 1 has to be connected to the server to send and receive email. ஆமா, நம்ம வந்து நெட்ல கனெக்ட் ஆயிருக்கும் போது தான் நம்மளால இமெயில் அனுப்ப முடியும். ஸோ POP3 and IMAP அதை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன். POP3 Post Office Protocol. இப்போ current version வந்து POP3, which stands for Post Office Protocol version 3 நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. So downloads email to your local device and typically removes them from the server, requires internet for downloading. POP3. IMAP ஓட full form Internet Message Access Protocol. Accesses emails directly on the server, allowing for email management without downloading. Requires internet for both sending and receiving email. நமக்கு தேவை. So IMAP needs a connection to read write, but POP3 allows offline access after download பண்ண உடனே offline access பண்ண முடியும். Next, random access memory, a form of computer storage, is a dash memory. RAM, ROM, இதுல EPROM இதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கோங்க. Okay. Volatile memory. Volatile na random access memory is a form of computer storage that classified as volatile memory. This means that it loses its data when the power is turned off. Power போனோம்னா data போயிடும். Non-volatile memory, it retains data even when the power is off, like hard drives, SSDs. நமக்கு இருக்கும். இதுதான் non-volatile. நம்ம RAM, ROM தெரிஞ்சுக்கோங்க கரெக்டா. Next நம்ம SRAM is the same question இங்க repeat ஆயிருக்கு. இப்போ DRAM பத்தி பார்ப்போம். DRAM னா Dynamic Random Access Memory, a type of RAM that stores each bit of data in a separate capacitor within an integrated circuit. IC-ல ஸ்டோர் பண்ணிக்குது. It is slower than SRAM. இது ரொம்ப முக்கியம். Dynamic RAM விட இது ஸ்லோ இது. ஓகேவா? அதே மாதிரி Dynamic RAM தான் நமக்கு எக்ஸ்பென்சிவ் கூட. uses less power compared to SRAM. Dynamic RAM-ல less power தான் எடுக்கும். இது வந்து இந்த மாதிரி தான் questions கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியும் எக்ஸாம்ல கேட்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. More cost effective and denser than SRAM, allowing for larger memory capacities. இதுல நிறைய larger memory capacity-யும் நமக்கு dynamic RAM-ல இருக்கு. Okay, usage commonly used as a main memory in computers and other devices. The DRAM, SRAM எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மெமரிக்கு யூஸ் ஆகுது. Next, DRAM needs to be refreshed periodically because எதுக்காக நம்ம DRAM அடிக்கடி refresh பண்ணிட்டே இருக்கணும். So it loses data due to capacitor leakage. Okay, இந்த question பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பாவே நீங்க படிச்சுக்கோங்க இதை DRAM, SRAM பத்தி. Next, DRAM stores data in capacitors that leak charge, requiring periodic refreshing to maintain the stored data. Next, sniffing in network security refers to sniffing. நான் என்ன? Scanning for viruses, monitoring and capturing network traffic, disusing IP addresses, blocking unwanted emails. See, answer is B, monitoring and capturing network traffic. இதுதான் வந்து monitor பண்ணிட்டே இருக்கும் என்ன போகுது network பதித்து sniffing. Sniffing is the act of monitoring and capturing network traffic to intercept. Next,
An email address typically includes which of the following parts? இதுல எப்படி இருக்கும் நம்மளோட இமெயில் அட்ரஸ்? யூசர் நேம், பாஸ்வேர்ட், டொமைன் நேமா? யூசர் நேம், டொமைன் நேம், ஃபைல் எக்ஸ்டென்ஷன், யூசர் நேம், டொமைன் நேம், ப்ரோட்டோகால், யூசர் நேம், போர்ட் நம்பர், டொமைன் நேம். யூசர் நேம் அப்புறம் டொமைன் நேம் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரோட்டோகால் இருக்கும். எக்ஸ்பிளைன் எப்படி இருக்கும்னா, an email address consist of a user name இருக்கும், நம்ம வந்து followed by the @ symbol இருக்கும், அப்புறம் domain name இருக்கும், where the email is hosted. எப்படி பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். ஓகேவா? Next, which of the following is a commonly used file format for images? Imagesக்கு எந்த file format இது? TXT னா TOX, DOT document, JPG file, HTML எது? JPG file. Images வந்தாலே JPG. Next. So JPG is a widely used file format for compressing digital images. மத்தபடி text, document, HTML இது எல்லாமே text documents. Okay? Next, ASCII. American Standard Code for Information Interchange. It's primarily used for எதுக்காக இது நம்ம யூஸ் பண்றோம்? Representing text in computers. ASCII. See, ASCII American Standard Code. இது full form. இதையும் தெரிஞ்சுக்கோங்க, நிறைய full forms வரும். For example, A னா 65, அந்த மாதிரி B 66. நம்ம இந்த கம்ப்யூட்டர் எப்படி டிஜிட்டலா தானே எடுத்துக்கோம், எல்லாத்தையும் நம்பர்ஸ்ல தானே. ஸோ இது ASCIIலையும் நம்ம இது பண்ணுவோம். So ASCII allows computers to communicate text by using these numerical values to represent characters. Okay, இந்த characters capital A, capital B represent பண்ணும்போது கம்ப்யூட்டர் இந்த நம்பர்ஸ்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கும். Which of the following best describes Web 2.0? See, a static web page, a web technology for user interaction and collaboration, a file transfer protocol, a new HTML version. Example, say answer, a web technology for user interaction and collaboration. Web 2.0 நம்ம user interact பண்ண முடியும், collaborate பண்ணிக்க முடியாது, தான் Web 2.0. Okay, Web 2.0 refers to the interactive platform allowing users to create and share content. Create and share content வந்துச்சுன்னா Web 2.0. Unlike the static nature of earlier web, முன்ன இருந்த வெப்ல அதெல்லாம் கிடையாது. Web 2.0ல நம்மளால ஷேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட், அதே மாதிரி Web 3.0, centralized data storage, enhanced user interactivity, use of artificial intelligence and decentralized technologies, static web pages. இதுல எது ஆன்சர்? யூஸ் ஆஃப் Web 3.0 இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிடுச்சு. ஸோ Web 3.0ல use of artificial intelligence and decentralized technologies. So Web 3.0 allows known for the semantic web, emphasize machine readable data and intelligent applications leveraging AI and blockchain tech. இன்னும் அட்வான்ஸ் ஆயிடுச்சு. The Web 3.0. Next. Which of the following is an advantage of using fiber optic cable over traditional copper cable for data transmission? At least ஒரு question எப்பயும் இந்த fiber optic cable, the copper cable இந்த மாதிரி வரும். அதோட characteristics, அது எப்படி வந்து அந்த டேட்டாவை எடுத்துட்டு போகுது, எது ஸ்பீடா இருக்கும், அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். See, higher power consumption, longer transmission distances without signal loss, greater susceptibility to electromagnetic interference, lower installation cost. இது வந்து நம்ம fiber optic cable, the longer transmission distances without signal loss. Okay. Next, fiber optic cables வந்து uses light to transmit data. Lightல இது பண்ணுது, டேட்டாவை எடுத்துட்டு போகுது. So allowing for much longer distances and higher bandwidth compared to copper cables, which are prone to signal loss and electromagnetic interference. So higher bandwidth எதுல இருக்கணும்? ஃபைபர்ல தான் இருக்கும். அதே மாதிரி இது கிளாஸ், லைட்ல எடுத்துட்டு போறதுனால டேட்டா டிரான்ஸ்மிஷன் லைட்ல ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபைபர் ஆப்டிக் கேபிள் ஃபாஸ்டா இருக்கு. நெக்ஸ்ட், which of the following technologies was primarily used in the first generation of computers? See, first generation, the 4-5 generations, the fifth இது. இதுல எது வந்து நம்ம மெயினா யூஸ் பண்ணுறது? டிரான்சிஸ்டர்ஸ், வேக்யூம் டியூப், இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ், மைக்ரோ ப்ராசஸர், வேக்யூம் டியூப்ஸ். இதை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வேக்யூம் டியூப், செகண்ட் ஜென்ரேஷன் டிரான்சிஸ்டர்ஸ், அது ஸ்மால் ஃபாஸ்டா இருந்துச்சு கம்பேர் பண்ணும்போது. தேர்ட் ஜென்ரேஷன்ல ஐசி இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஃபோர்த் ஜென்ரேஷன்ல 1971 to present மைக்ரோ ப்ராசஸர்ஸ். ஓகே, பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ், இதெல்லாம் ஃபோர்த். இப்போ ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ப்ரெசென்ட் அண்ட் பியாண்ட். இப்போ ஒரு நிறைய ஏஐ, குவாண்டம் கம்ப்யூட்டிங் இதெல்லாம் வந்துருச்சு. ஒரு தடவை இந்த இயரும் தெரிஞ்சுக்கோங்க, எது மெயினா யூஸ் பண்ணாங்க. ஓகே, இந்த ENIACனா என்ன, இதோட ஃபுல் ஃபார்ம் கூட. ஓகே, இதெல்லாமும் கேட்குறேன். நெக்ஸ்ட், வாட் இஸ் த டேர்ம் பேண்ட்வித் ரெஃபர்ஸ் டு இன் நெட்வொர்க்கிங்? நம்ம பேண்ட்வித்னு எதுக்கு சொல்றோம்? ஸோ பேண்ட்வித்னா அமௌண்ட் ஆஃப் டேட்டா தட் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் இன் எ கிவன் டைம். எவ்வளோ டேட்டா அதெல்லாம் எடுத்துட்டு போக முடியுது, அதான் பேண்ட் இல்லையா? So bandwidth measures the maximum rate of data transfer across a network, typically expressed in bits per second. So,
ஓகே, எவ்வளோ வந்து நமக்கு நம்மளோட டேட்டா அதெல்லாம் எடுத்துட்டு போகுது, பிபிஎஸ்ல மெஷர் பண்றோம், பிட்ஸ் per second. Next, what is the primary purpose of a firewall in a network? இது மாதிரி காமன் கொஸ்டின்ஸும் சம்டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணி எதுக்காக ஃபயர்வால் யூஸ் பண்றோம் நமக்கே தெரியும். நெட்வொர்க் செக்யூரிட்டிக்காக யூஸ் பண்றது, டு ப்ரொடெக்ட் த நெட்வொர்க் ஃப்ரம் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ்க்கு யூஸ் பண்றது ஃபயர்வால். A firewall acts as a security barrier that monitors and controls incoming and outgoing network traffic and predetermined security rules. Okay, next, what does CC stand for in email? இந்த மாதிரி நிறைய CC BCC பத்தி தெரிஞ்சுக்கோங்க இமெயில்ல. ஓகே, இமெயில் CC னா என்னது? கார்பன் காப்பி. Okay, so CC stands for carbon copy, which allows the sender to send a copy to the email to the additional recipients. நம்ம ஒருத்தவங்களுக்கு அனுப்புனா நார்மலா அனுப்பி, இன்னொரு CC இன்னொருத்தவங்களுக்கு அனுப்பும்போது கார்பன் காப்பில அனுப்பி. Next, beyond the main list, அடுத்து, what is the primary function of BCC? BCC னா blind carbon copy. இது எதுக்கு அனுப்புறதுன்னா, to hide email addresses from other recipients. Okay, blind. BCC stands for blind carbon copy, which allows the sender to send an email to multiple recipients without them seeing each other's email address. Okay, BCC ல அனுப்பிச்சா அவங்களுக்கு தெரியும், ஆக்சுவலா அவங்களுக்கு தெரியும் யார் யாருக்கு போயிருக்குன்னு, ஆனா மத்தவங்களுக்கு வந்து தெரியாது. BCC CC ரெண்டு இருக்கு. Next, which of the following is an initiative by the Government of India to promote the use of ICT in education? NPTEL, RTA Act, SSA, NCERT. இது வந்து கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் டு ப்ரொமோட் ஐசிடி இஸ் NPTEL. NPTEL full form National Program on Technology Enhanced Learning is an initiative aimed at providing high quality education in engineering and science through the use of ICT. NPTEL முக்காசி அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணது இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ். ஓகேவா, நம்ம ஐசிடியோட கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் போட்டா அது தனியா ஒரு வீடியோவே போடலாம், அந்த அளவுக்கு நிறைய இருக்கு ஐசிடி பண்ணது. ஓகே, இதுல இது இருக்கு. இன்னொன்னு அதே மாதிரி ரிசர்ச்லயும் நிறைய இருக்கு. ஓகே, ஷோத் கங்கா நிறைய அதை பத்தி போட்டா அது நிறைய இருக்கும் ரிசர்ச். ஸோ அதெல்லாமும் தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் த பிரைமரி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ்? டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ் எதுக்கு பண்ணது? டு டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியா இன்டு a digitally empowered society and knowledge economy. Okay, so இதோட initiative, Digital India Initiative aims to enhance the digital infrastructure and promote the use of technology in various sectors, including education, to empower citizens and improve accessibility to services. Digital India. Okay, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐசிடியை பொறுத்த வரைக்கும் நிறைய கான்செப்ட்ஸ் இவ்வளவுதான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. கரண்டா நடக்கிற விஷயமும் நிறைய தெரிஞ்சிருக்கணும். நான் நம்பர் சிஸ்டம் கொஸ்டின்ஸ் எதுவும் ஆட் பண்ணல. நம்பர் சிஸ்டமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கு தனியா நான் வீடியோ போடுறேன். ஓகே, அதே மாதிரி ஃபுல் ஃபார்ம்ஸ்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நிறைய நெட்வொர்க்கிங் சம்பந்தமானது தான் நிறைய வரும். அதே மாதிரி ரெஜிஸ்டர்ஸ் பத்தி அதை பத்தியும் வரும். ஓகேவா, நிறைய மெமரி, அந்த மாதிரி மெமரி பத்தி தான், எது ரொம்ப மெமரி ஜாஸ்தி எடுக்கும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய வரும். ஓகே, அகைன் நான் இன்னொரு வீடியோ நான் அதெல்லாம் கவர் பண்ணி போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற யாருக்குன்னா இது யூஜிசி பேப்பர் 1 எழுதுறவங்க இருந்தா அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. Thank you so much.